Hello students, let us see how to solve an LPP by simplex method. Actually இந்த மெத்தடை நான் tabular மெத்தட்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். பட் graphical மெத்தடில் சால்வ் பண்ணுறோம், அடுத்தது tabulation மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். Graphical method when we can solve it, when we have two variables, we can solve a LPP by graphical method. So இந்த tabulation மெத்தடில் நிறைய டைப்ஸ் இருக்குது. Simplex method, big M method, two-phase method, dual simplex. இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது when constraints எல்லாமே கொடுத்ததெல்லாம் less than or equal to இருந்தால் சிம்ப்ளெக்ஸ் போதும். பிக் எம் மெத்தட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் greater than or equal to இருந்தால் நம்ம பிக் எம் மெத்தட் யூஸ் பண்ணணும். அண்ட் டூ ஃபேஸ் மெத்தட் நார்மலி ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லை எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் greater than or equal to இருந்து கொஷின் பேப்பரில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தால் டூ ஃபேஸ் மெத்தட்க்கு நம்ம போகணும். அண்ட் the last one is dual simplex method. It is an opposite procedure for the simplex. So அந்த மெத்தட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ simplex method. So how to solve this? So let me explain this with an example. First problem. Maximize z equal to 3x1 plus 8x2. Subject to 3x1 plus 4x2 less than or equal to 16. 5x1 plus 2x2 less than or equal to 12. So x1 comma x2 greater than or equal to 0. So this is the given problem. So what is the first thing we have to do after seeing an LPP problem? We have to convert it into standard form. And before that, in the question paper, we have to check what method they have specified. Solve the LPP அப்படின்னு ஒரு கொஷினை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸில் போகலாம். ஆனால் என்ன கண்டிஷனில் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவில் இருக்கணும். சப்போஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் greater than or equal to இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி யூ ஹாவ் டு கோ வித் பிக் எம் மெத்தட். அப்படி தான் போக முடியும். ஸோ இந்த கண்டிஷனில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டும். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், கன்வெர்ட் த எல்பிபி இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றணும்னா 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். மேக்ஸிமைசேஷனாக இருக்கணும், கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டுவாக மாறி இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவாக இருக்கணும், ஆல் த வேரியபிள்ஸ் மஸ்ட் பி greater than or equal to 0. ஸோ இந்த கண்டிஷனில் we have to change it. இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துட்டோம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவன் ப்ராப்ளம் இஸ் மேக்ஸிமைஸ், ஸோ நோ ப்ராப்ளம். சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னும் போது ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்லையுமே நம்ம ஸ்லாக் வேரியபிள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ S1ன்னு ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்லையும் S2ங்கிற வேரியபிள் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இட் ஹாஸ் பிகம் ஈக்குவல். ஸோ அது ரெண்டுத்தையுமே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஜீரோ காஸ்ட்டோட போட்டிருக்கோம், 0S1 0S2ன்ட்டு. அப்புறம் கீழே நான் நெகட்டிவிட்டி x1 x2 S1 S2 greater than or equal to 0. ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்ததுனால நம்ம we are moving to the second step. Find the IBFS. We have to write in மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அந்த கிவன் எல்பிபியை எழுதணும். ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். இப்போ 3x1 + 4x2 + S1 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த 3 எடுத்து எழுதிக்கிறோம், 4 எடுத்துக்கிறோம், 1 S1ங்கிறதுனால 1 போட்டிருக்கோம், S2 அங்கே கிடையாது, ஸோ 0ன்னு போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் 5x1 + 2x2 + S2ன்னு இருந்தது. ஸோ அதனால் 5 2 S1 வந்து 0 S2 வந்து 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எக்ஸுங்கிறது வந்து வேரியபிள், நம்மளோட வேரியபிள்ஸு x1 x2 S1 S2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் பிங்கிறது என்னென்னா ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் 16ம் 12ம். கொஞ்சம் மேட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். இட் இஸ் நாட் நெசசரி யூ ஹாவ் டு ரைட் இட். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பேசிக் வேரியபிள்ஸை எழுதலாம். பேசிக் வேரியபிள்ஸ் எப்படி எழுதணும்னா, வாட் வேரியபிள் யூ ஹாவ் இன்ட்ரடியூஸ் தட் ஷுட் பி த பேசிக் வேரியபிள். அண்ட் அந்த வேரியபிள் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது பாசிட்டிவாக இருக்கணும். இப்போது நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அது பாசிட்டிவ் வேரியபிள் தான். அதனால் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்லேயுமே ஸ்லாக் தான் இருக்கிறதுனால, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் வேரியபிள் S1 அதோட வேல்யூ வந்து 16, செகண்ட் பேசிக் வேரியபிள் S2 அதோட வேல்யூ வந்து 12. அப்போ ரிமைனிங் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் பேசிக் வேரியபிள்ஸ். என்ன வேரியபிள்னா ரெண்டு கிவன் வேரியபிள் x1 x2 இஸ் ஈக்குவல் டு 0. இது ரொம்ப முக்கியம். IBFS நம்ம எழுதினாதான் அந்த 1 மார்க் அதுக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ யூ ரைட் திஸ் IBFS. பேசிக் வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலண்ட் வேல்யூஸ் எழுதணும், நான் பேசிக் வேரியபிள் எல்லாத்தையும் ஈக்குவல் டு போட்டு 0ன்னு எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் ரைட் இட் இன் த சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் நம்ம இதை எழுதணும்.
ஸோ ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எழுதும்போது இனிஷியல் ஐட்ரேஷன் டேபிள் எப்பயுமே இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். சிபி, ஒய்பி, எக்ஸ்பி, அப்புறம் வேரியபிள்ஸ் x1, x2, s1, s2 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த சிபினா என்ன, ஒய்பினா என்ன, எக்ஸ்பினா என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒய்பிங்கிறது பேசிக் வேரியபிள் காலம். இந்த பேசிக் வேரியபிள்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த பேசிக் வேரியபிள்ஸ் ரெண்டு கண்டுபிடிச்சோம். s1 இஸ் ஈக்குவல் டு 16, s2 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ s1ம் s2வும் எடுத்து அந்த இடத்துல ஒய்பி காலமில் எழுதிக்கிறீங்க. அதோட வேல்யூஸாக நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 16, 12ன்னு சொல்லிட்டு அதை ரெண்டுத்தையும் எக்ஸ்பி காலமில் எழுதிக்கோங்க. அப்போ சிபி காலம் என்ன அப்படின்னு கேட்டால், சிபி காலம்ங்கிறது காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்லாக் வேரியபிள். காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஸோ அதோட என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டோம். ஸோ 0 எழுதிக்கோங்க. ஸோ இது எழுதி முடித்த உடனே ஏ மேட்ரிக்ஸ்னு இருந்துச்சு பாருங்கள், அந்த ஏ மேட்ரிக்ஸை அப்படியே இந்த ஃபில் பண்ணுங்கள். அந்த டேபிளில் இந்த டேபிள் x1 கீழே, x2 கீழே, s1 கீழே, s2 கீழேன்னு ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே சிஜேன்னு ஒன்று இருக்குது. இது காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல் த வேரியபிள்ஸ் இன் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எல்லா வேரியபிளுக்கும் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு இல்லையா? அந்த 3, 8 அதெல்லாம் இங்கே எழுதிருக்கணும் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிளை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளை ஃபில் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நேட்டிவ் வேல்யூவேஷன் கால்குலேட் பண்ணணும். நேட்டிவ் வேல்யூவேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் அது. இசட்ஜே மைனஸ் சிஜேங்கிறது தான் நேட்டிவ் வேல்யூவேஷன். அதுக்கு ஃபார்முலா சிபிஏஜே மைனஸ் சிஜே அப்படின்னு. சரி, இந்த சிஜே இசட்ஜே மைனஸ் சிஜேவை எங்கே எழுதணும்? பிலோ த டேபிள் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இசட்ஜே மைனஸ் சிஜே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகே, அதோட ஃபார்முலா சிபி இன்ட்டு ஏஜே மைனஸ் சிஜேன்னு சொல்லியிருக்கேன். சிபி காலம் 0 அந்த ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அது ஏஜேங்கிறது என்னென்னா எந்த வேரியபிளுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நான் கால்குலேட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்பி காலம். அது வந்து இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது 0ன்னு இருக்குது, அதை விட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து x1 ஃபஸ்ட்டு வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறது x1. ஸோ z1 மைனஸ் c1 இஸ் ஈக்குவல் டு அந்த 0 அப்புறம் அந்த காலமில் இருக்குது பாருங்கள் 3யும் 5ம் அதை எடுத்து எழுதுகிறோம். -3 ஆக்சுவலாக இது காலம் வைஸ் எழுதணும். 3யும் 5ம் எனக்கு மேட்ரிக்ஸ் எழுத வரலன்றதுனால ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் லைக் திஸ் இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு போடுறோம். ஏன் -3னா 0 மல்டிப்ளைட் பை எனி நம்பர் இஸ் 0 ஒன்லி. ஸோ இசட்ஜே 0 தான், மேலே சிஜே தான் இருக்குது. மைனஸ் சிஜேன்னு எழுதும்போது 3ங்கிறது -3ஆக மாறுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் -8, ஏன்னா 8ன்னு இருக்குது, அது -8ஆக கீழே வருது. அடுத்து ரெண்டும் 0வாக இருக்குது. ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நேட்டிவ் வேல்யூவேஷன் கால்குலேட் பண்ண பிறகு ஆப்டிமாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஆப்டிமாலிட்டி செக் பண்ணணும்னா இஃப் ஆல் இசட்ஜே மைனஸ் சிஜே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 த கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். எல்லா இசட்ஜே மைனஸ் சிஜேவும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, 0வாகவும் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இந்த அடுத்த ஸ்டெப் என்ன, அதான் ஃபர்தர் ஐட்ரேஷன்ஸ்க்கு நம்ம போகணும். அந்த ஃபர்தர் ஐட்ரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா இந்த இனிஷியல் ஐட்ரேஷன் டேபிள்லேயே ஒரு வேலைலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். என்ட்ரிங் வேரியபிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எது மோஸ்ட் நெகட்டிவ் இசட்ஜே மைனஸ் சிஜே அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இசட்ஜே மைனஸ் சிஜேல 2 நெகட்டிவ் இருந்தது. ஒன்று -3, ஒன்று -8. ஸோ -8 தான் மோஸ்ட் நெகட்டிவ். அதை நாம் என்ட்ரிங் வேரியபிளாக எடுத்துக்கலாம். அதாவது -8 எதோட வேரியபிளுக்கு -8 வந்துச்சுன்னா x2க்கு வந்துச்சு. ஓகே, அப்போ x2 தான் என்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம் அந்த 8க்கு பக்கத்தில். அதே மாதிரி லீவிங் வேரியபிள் கால்குலேட் பண்ணணும். லீவிங் வேரியபிள் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா we have to find out the ratio. அதுக்கு தீட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. மினிமம் ஆஃப் xbi by air கண்டிஷன் air must be greater than 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்பி காலம் இருக்கும் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில், அது நமக்கு தெரியும். அந்த சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் எக்ஸ்பி காலமை அதை எடுத்து எந்த வேரியபிள் என்ட்ரிங் ஆச்சு இல்லையா அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எடுத்து டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அதில் எது மினிமமோ அது எதோட வேரியபிளோ அந்த வேரியபிள் தான் லீவிங் த பேசிஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லெட் மீ ஷோ யூ வேர் வி ஹாவ் டு கால்குலேட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ என்ட்ரிங் வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். -8 தான் மோஸ்ட் நெகட்டிவ் இசட்ஜே மைனஸ் சிஜே. ஸோ என்ன பண்ணுறீங்க, இனிஷியல் ஐட்ரேஷன் டேபிள்லேயே ஒரு ஆரோ மார்க்கை போட்டுடுறீங்க. இது போட்டிங்க.
இது போட்டு முடித்த உடனே நெக்ஸ்ட் we have to find out the leaving variable. ஸோ இந்த ஆரோ மார்க் போட்ட உடனே ரேஷியோவை பாக்ஸுக்கு பக்கத்துலேயே நம்ம கால்குலேட் பண்ணணும். ரேஷியோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதணும், மினிமம் ஆஃப் எக்ஸ்பிஐ பை ஏஐஆர். எக்ஸ்பி அப்படின்னு ஒவ்வொரு ரோ, இங்கே 2 ரோ இருக்கு இல்லையா, அப்போ 2 ரோவுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எக்ஸ்பிங்கிறது ஃபஸ்ட்டு ரோவை பொறுத்த வரைக்கும் 16 டிவைடட் பை என்ட்ரிங் வேரியபிள் காலமில் இருக்கிற நம்பர் என்ன 4. ஸோ 16/4 இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்த ரோவுக்கு 12, அதை டிவைட் பண்ணுற எலிமெண்ட் வந்து 2, 12/2 இஸ் 6. இது ரெண்டுத்தில் எது மினிமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4 இஸ் வெரி மினிமம். அண்ட் ஸோ நம்ம என்னென்னா அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள் என்ன S1, அது லீவிங் த பேசிஸ், அங்கேயும் ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். இப்போது நான் போட்டிருக்க ஆரோ மார்க்ஸோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். என்டரிங் வேரியபிள்னால் பாக்ஸுக்குள்ளே போகிற மாதிரி போடணும், லீவிங் வேரியபிள்னால் பாக்ஸை விட்டு வெளியில் போகிற மாதிரி போடணும். ஸோ அந்த டைப் ஆஃப் இண்டிகேஷன் ஆரோ மார்க்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you put this. இது அத்தனையுமே இனிஷியல் ஐட்ரேஷன் டேபிள்லேயே செஞ்சுருக்கணும், புது டேபிளுக்கு போகக்கூடாது. ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி டன் இன் த இனிஷியல் ஐட்ரேஷன் டேபிள் இட் செல்ஃப். அண்ட் நவ் நான் அதுக்கு அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த என்டரிங் வேரியபிள் காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கீ காலம்னு சொல்லுவோம், இல்லை பைவட் காலம்னு சொல்லுவோம். அதே மாதிரி லீவிங் வேரியபிள் ரோ இருக்கு இல்லையா, அந்த ரோவை நம்ம கீ ரோன்னு சொல்லுவோம், இல்லைனா பைவட் ரோன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்குமான இன்டர்செக்ஷன் இருக்குது பாருங்கள். And that place or that element is called as key element or pivot element. And the pivot element மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டு இண்டிகேட் பண்ணால் போதும். ஸோ உங்கள் டேபிள் கடைசியாக இந்த நான் கொடுத்துருக்க 2 ஆரோ மார்க்கும் பைவட் எலிமெண்ட்டை ஒரு ஸ்கொயர் பண்ணி இருக்க மாதிரி இனிஷியல் ஐட்ரேஷன் இருந்திருக்கணும். If you finish off up to this, you will be getting 5 marks. Surely you will be getting 5 marks for this initial iteration. ஸோ இது வரைக்கும் எழுதி முடிச்சிருந்தா உங்களுக்கு 5 marks கிடச்சிடும். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நியூ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, லீவிங் வேரியபிளை எடுத்துட்டு என்ட்ரிக் வேரியபிளை அந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த நம்பர் அந்த எந்த இடத்துல வேரியபிள் போச்சோ அந்த இடத்துல உள்ளே வர வேரியபிளை எழுதணும். அப்புறம் அந்த கீ ரோ இருக்கு இல்லையா, அந்த கீ ரோவை கீ எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணிவிட்டு புது பைவட் கீ ரோவை எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்த ரோவெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓல்டு ரோ மைனஸ் கரஸ்பாண்டிங் காலம் எலிமெண்ட் இந்த கீ காலம் இன்ட்டு நியூ கீ ரோ, புதுசாக கண்டுபிடிச்ச கீ ரோவோட மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இப்போ புதுசாக வேரியபிள் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். சி டு திஸ் S1 அப்படிங்கிற இடத்துல X2 மாறி போயிடுச்சு. நான் மேலேயே ஃபஸ்ட் ஐட்ரேஷன்னு டேபிள் நேம் மாற்றிட்டேன். அங்கேயே X2 என்டர்ஸ் அண்ட் S1 லீவ்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துலையே கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, S1 இருந்த இடத்துல X2வை எழுதணும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் X2 வந்து 2வது தானே வரும், அதனால கீழே எழுதலாம், அந்த மாதிரிலாம் மாற்றக்கூடாது. எந்த இடத்துல இருந்த வேரியபிள் வெளியே போதோ அந்த இடத்துல தான் புது வேரியபிளை கொண்டு வந்து உள்ளே என்டர் பண்ண வைக்கணும். ஸோ X2 ஃபஸ்ட்டு ரோலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதோட காஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 8, அதனால் சிபி காலமில் 8ம் போட்டுட்டோம். இப்போது ஓல்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பைவட் எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன வந்ததுன்னா 16 டிவைடட் பை 4 எக்ஸ்பி காலமில் 4 கொடுத்துட்டோம். அடுத்து 3 டிவைடட் பை 4 3/4. அடுத்தது 4 டிவைடட் பை 4 1. அடுத்து S1 1ன்னு இருந்தது. ஸோ 1 டிவைடட் பை 4 1/4. S2 0, ஸோ 0ன்னு எழுதிட்டோம். அதாவது அந்த ஓல்டு கீ ரோ டிவைடட் பை கீ எலிமெண்ட். ஸோ யூ வில் கெட் நியூ கீ ரோ. இப்போ புது கீ ரோ கிடச்சிருக்கு, சும்மா சொல்கிறோம் கீ ரோன்னு, அது இந்த டேபிளுக்கான கீ ரோ இல்லை கீ ரோ கிடச்சிருச்சு, இந்த ரோ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது S2 ரோவை கால்குலேட் பண்ணணும். S2 ரோவை கால்குலேட் பண்ணணுன்னா பழைய ஈக்குவேஷன் அந்த எலிமெண்ட் என்ன, பழைய எலிமெண்ட் வந்து 12ன்னு இருந்துச்சு எக்ஸ்பி காலமில். ஸோ 12 மைனஸ் அதோட அந்த காலம் அந்த ரோவோட காலம் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். 4க்கு கீழே 2ன்னு இருக்கும் பாருங்கள், பைவட் எலிமெண்ட்டுக்கு கீழே 2ன்னு இருந்திருக்கும். ஸோ அந்த 2வை எடுத்து நியூ கீரோவோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூ கீரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன நம்பர் வந்ததுன்னா 4ன்னு தான் எனக்கு வந்தது எக்ஸ்பி காலமில். ஸோ 12 மைனஸ் 2 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது 12 மைனஸ் 8ன்னு வந்தது, 4ன்னு நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி செகண்ட் அடுத்த எலிமெண்ட் என்னென்னா 5, அது மைனஸ் காலம் எலிமெண்ட் 2 தான், இந்த ரோ ஃபுல்லாக அந்த காலமோட எலிமெண்ட் 2 தான். ஸோ 2 இன்ட்டு புது கீ ரோவில் வந்து என்ன நம்பர் இருக்குது 3/4 இருக்குது. ஸோ இன்ட்டு 3/4. ஸோ ஆன்சர் 7/2. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடணும். இதை கண்டுபிடிச்சி இதை
அந்த டேபிளில் ஃபில் பண்ணோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் டேபிள் ஃபில் ஆயிருக்கு. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ, திருப்பி என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஐட்ரேஷன் டேபிள் முடிஞ்ச உடனே திருப்பி இசட்ஜே மைனஸ் சிஜே கால்குலேட் பண்ணணும். ஸ்டெப் 4 ரிப்பீட் பண்ணுறீங்க. ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜே எப்படி கால்குலேட் பண்ணணும், அப்போவே ஃபார்முலா சொல்லியாச்சு. சிபிஏஜே மைனஸ் சிஜே அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ சிபிஏஜே இந்த இப்போ பாருங்கள், சிபியில் 8ம் 0வும் இருக்குது. ஏஜே ஒவ்வொரு காலமையும் மல்டிப்ளை பண்ணி அங்கே எழுத போகிறோம். இப்போ லெட் மீ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் Z வேல்யூ 8 into 4 ப்ளஸ் 0 into 4ன்னு வரும். ஸோ 0 into 4 வந்து 0 தான். அப்போ 8 into 4 32, XB காலமில் 32 எழுதிட்டேன். அடுத்து X1 8 into 3/4, கீழே இருக்கிறது 0 தானே, அதனால் விட்டுடுங்க, அதை நம்ம கன்சிடரே பண்ண வேணாம். 8 into 3/4. ஸோ 8 into 3/4 என்ன வருது, 6. 6 மைனஸ் சிஜே இருக்கு இல்லையா, -3 3ன்னு வரும், 3 எழுதியாச்சு. அடுத்து X2 காலம்க்கு 8 into 1 8 மைனஸ் சிஜே -8 0ன்னு வந்துடுச்சு. அடுத்தது S1 காலம் 8 into 1/4 இட் இஸ் 2. 2 மைனஸ் சிஜே என்ன 0, 2 minus 0 2 only. அடுத்து S2 0, 8 into 0 0, 0 minus 0 is 0. ஸோ எல்லா ZJ minus CJ வேல்யூஸும் நான் போட்டேன். அண்ட் நவ் திருப்பி செக்கிங் டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டி. ZJ or ZJ minus CJ must be greater than or equal to 0. The current solution is optimal சொன்னாங்க. ஸோ எஸ், இங்கே எல்லா ZJ minus CJவும் 0க்கு மேலே தான் இருக்குன்றதுனால சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எடுத்து எழுதுங்க. மேக்ஸிமைஸ் Z equal to 3x1 plus 8x2. ஆனால் அந்த 3x1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ்க்குள்ளவே இல்லை, அப்படி இல்லைன்றதுனால அது 0ன்னு ஆகிடும். X2ஓட வேல்யூ, X2 மட்டும்தான் பேசிஸில் இருக்குது, அதோட வேல்யூ 4. ஸோ 8 into 4 32. நாம் கால்குலேட் பண்ண Z வேல்யூவும் 32 தான். அங்கே ஆன்சர் கரெக்டாக தான் வருது. ஸோ த ஆப்டிமல் சொல்யூஷன் ரிசல்ட் எடுத்து எழுதணும். த ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் மேக்ஸிமைஸ் Z equal to 32 when x1 is equal to 0 and x2 is equal to 4. The problem is over. Thank you, students.